அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 21/5/2025. நவமி திதி நாளை அதிகாலை 3:22 வரை. அதன் பிறகு தசமி திதி. மேல் நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் மாலை 6:58 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் மாலை 6:58 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: ரிஷப லக்னம், லக்னத்திலேயே சூரியன், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரனும் ராகுவும், மீனத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன், மேஷத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? அதிகாரிகளை சந்திக்க, வங்கி கடன் பெற, விருந்துண்ண, கதிரறுக்க, செங்கல் சூளை பிரிக்க, உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு சாதனங்கள் வாங்க, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, காலங்கள் என்பது காட்டாறு போல அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும். நாம் தான் நமக்கான சமயத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆமாங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்கிறது உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காதுங்க. சரியில்லைன்னு சொல்கிறத விட சரியில்லாமல் இருக்கிறத சரியாக்கி சாதித்து காட்டக்கூடிய சாதனையாளர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். சொன்ன சொல்ல இன்னைக்கு காப்பாற்றுவீங்க. சொந்த பந்தங்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு கட்டுறது அதெல்லாம் உங்களுக்கு பரபரப்பாக வேலைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புறநகர் பகுதியில் ஒரு வீட்டு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. வாடிக்கையாளர்கள் புதுசாக வருவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னும் நாம் பெருசாக தான் சாதித்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் உருவாகி கொண்டே இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கும். ஏன்னா 7.5 சனியில் விரயச்சனி தொடங்கி இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரருடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய திறமையை கூட சிலர் திமிராக பார்க்கலாம். மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையைத்தானே தவிர உங்களுடைய திறமையை அல்ல. ஆமாங்க, சிலர் உங்களுடைய விடாமுயற்சியால் நீங்கள் அடைஞ்ச ஒரு பெரிய வசதி வாய்ப்புகளை பார்த்துட்டு
உங்கள் மேலே சிலர் பொறாமப்படுவாங்க, வேறு மாதிரி ஏதாவது திரித்து பேசுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. நம்ம வேலையை நாம் பார்ப்போம், நாம் உண்மையாக உழைக்கிறோம், அதுக்கு தகுந்த பலனை இறைவன் கொடுக்குறாரு. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் விமர்சனங்களை கண்டு அஞ்சாமல் வெற்றி நடை போடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. புது தொழில் ஒரு சிலர் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பெருசாக பிரம்மாண்டமாக முதலீடு போட்டு தான் ஆரம்பிக்கணும் தொழில் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏதோ கையில் இருக்கிறத வச்சுக்கிட்டு சின்னதாக முதல்ல ஆரம்பிப்போம், அப்புறம் போக போக அதிலேருந்து வர்றதையே அதிலே திருப்பி விட்டு பெருசாக பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் கோபப்படுவீங்க. என்ன இப்படியெல்லாம் சிலர்லாம் இருக்கிறாங்க, உழைக்க வேண்டாமா, எப்படி இந்த மாதிரி பேசிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க உழைக்காமல் அப்படின்னு சிலரை நினைத்து நீங்கள் இன்றைய தினம் ஆதங்கப்படுவீங்க. குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் குடும்பத்தில் நிரந்தர வருமானத்துக்கான வழி ஏதாவது இருக்குதா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா அப்படின்னு யோசித்து கொண்டு இருப்பீங்க. ஒரு வாடகை வருமானம் வர்ற மாதிரியோ அல்லது ஒரு எஃப்டியில் போட்டு அதுலேருந்து ஒரு தொகை வர்ற மாதிரியோ அந்த மாதிரியான யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் தான் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. பிரபல யோகாதிபதி சனி பகவானும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்சது தான் சட்டமாகும். உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துன்னு இருக்கீங்க, நல்லவரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை தடைகளையும் எதிர்ப்புகளையும் எல்லா வகையும் எதிர்கொண்டு முன்னேறும் பொழுது, தைரியமாக அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு முன்னேறும் பொழுது வெற்றியானது மலராகவும் மாலையாகவும் மகுடமாகவும் வந்து விழும். ஆமாங்க, எதுக்குமே ஒரு தைரியம் வேணும், எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். அந்த மாதிரி எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் வைராக்கியத்துடன் மன உறுதியுடன் இருந்து போராடி வெற்றி பெற்று மகுடம் சுட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். தனாதிபதி சந்திரன் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அவசரத்துக்கு வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே துலங்குங்க. அதே போல் சனி பகவானும் 10வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இருக்கிற உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு சலுகை அல்லது பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செவ்வாய் கொஞ்சம் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறதுனால அதிகமாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. அந்தரங்க விஷயங்களை பேசுகிறத அறவே தவிர்த்துருங்க. சூரியன் 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தூங்கிறதுக்கு கூட நேரம் இல்லையேன்னு சில நேரங்களில் துவண்டு படுப்பீங்க. ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குரு நடந்துட்டுருக்கிறதுனால தண்ணீர் அதிகமாக குடிங்க. நொறுக்கு தீனிகளை கொஞ்சம் குறைங்க. ஏன்னா கொழுப்பு சத்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி 2ல் தான் உட்கார்ந்துருக்கார். அதனால் இன்றைக்கி நல்லா இருக்குது.
அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அப்படி இப்படிமா பேசினவங்கெல்லாம் இப்போ உங்களை புகழ்ந்து பாராட்டி பேச தொடங்குவாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தண்ணீரை கூட சல்லடையால் அள்ளலாம், அது பனிக்கட்டியாகும் வரை பொறுத்திருந்தால். ஆமாங்க, பொதுவாக நாம் பொறுத்திருந்தால் முடியாது அப்படிங்கிற விஷயத்தை கூட நிச்சயமாக முடித்து காட்ட முடியுங்க. அதுதாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. குடுகுடுன்னு கடகடன்னு நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளார சின்னதாக ஒரு அமைதியோடு நீங்கள் இருப்பீங்க, அந்த பொறுமையோடு இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் மனதுக்குள் பொறுமையாக இருந்து வெளிப்படையாக பேசி வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இன்னையோட முடியுதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப ஆவேசப்பட்டீங்க, கோபப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. எதுலையாவது குறுக்க நிற்கும் போது தான் சிக்கல்கள் நெடுக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் யாருக்காகவும் குறுக்க போய் நின்று எதுவும் செய்து கொண்டு இருக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரது நல்லது. வீட்டை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, கூடுதல் அறை அமைக்கிறது, இன்னொரு தளம் அமைக்கிறது, அதற்கான முயற்சிகள், அதுக்காக வங்கி கடன் பெறத்துக்கு முயற்சி செய்கிறது, அதிகாரிகளை சந்திக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சாதகமாகவே முடியுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்ல. கடந்த 2-3 நாளாக இருந்த நிலைமையை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபம் வர தொடங்கும். வேலையாட்கள் முன்னாடி தான் சரியில்லை, இப்போவும் சரியில்லாமல் இருக்காங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பாராட்டு, ஆனால் வேலை சுமை. பாராட்டிட்டு இந்த வேலையும் கொஞ்சம் நீங்கள் செய்து கொடுத்துட்டு போங்க அப்படிம்பாங்க. இதுக்கு தான் இந்த பாராட்டா அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுக்க வேண்டி இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7 மணி வரைக்கும் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கற்றதை மறந்தாலும் வாழ்க்கையில் பட்டதை மறவாதே. ஆமாங்க, படிப்பு கூட போக போக நமக்கெல்லாம் மறந்து போயிடுங்க, படித்தது ஞாபகம் இல்லாமல். ஆனால் படிப்பினைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த அனுபவபூர்வமாக அடிபட்டு நாம் கற்றுக்கிட்டது இருக்குது பாருங்கள், அது எப்பயுமே ஆழ் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால தாங்க அனுபவபூர்வமாக அடிபட்டு கற்றுக்கிட்ட பாடத்தை கையில் வச்சுக்கிட்டு எப்பொழுதுமே எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பொதுவாகவே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுக்கு யோகாதிபதி அவர் தான், பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான். அவர் 11 உட்கார்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைங்களுக்கு ஒரு வழி கிடைக்குங்க, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க, அவங்க எதிர்பார்த்த கல்லூரியில் கல்வி பிரிவில் பாடப்பிரிவில் அவங்கள சேர்ப்பீங்க, அதுக்கும் இடம் கிடைக்குங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுடைய கல்யாண விஷயமா இதுவரைக்குமே நிறைய ஜாதகங்கள் பார்த்தீங்க, பொருந்தி வர்ற மாதிரி இருந்தது. அப்புறம் உங்களுக்கு பொருந்தி வந்தால் அவங்க எங்களுக்கு பொருந்தலைன்னு சொன்னாங்க. ஜாதகம் பொருந்தி வந்தால் உத்தியோகம் பொருந்தலை, சம்பளம் பொருந்தலை, மற்ற சங்கதிகள் பொருந்தலை, இப்படியே தள்ளி தள்ளி போச்சுங்க. ஆனால் இனிமேல் அந்த நிலைமை வராது, எல்லாமே இனிமேல் பொருந்தி வரும். ஜாதகமும் பொருந்தும், அவங்களுடைய தகுதியும், கல்வி தகுதி,
அந்த உத்தியோக தகுதி எல்லாமே இனிமேல் பொருந்தி வந்து மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபார விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசலாம், அதெல்லாம் வந்து நல்ல விதத்தில் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ஆனால் இரவு 7 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொடங்குது. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இரவு 7 மணியிலிருந்து கவனமாக இருக்கணுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. இன்றைய தினம் இரவு 7 மணியிலிருந்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சிலவற்றை மறந்து செல்லுங்கள், சிலரை மன்னித்து செல்லுங்கள், வாழ்க்கை அழகாகும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. சரியில்லாத சில விஷயங்கள், அதே மாதிரி சிக்கலான சில விஷயங்கள் அதெல்லாம் மறந்துடுவீங்க. அதெல்லாம் எதுக்கு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு குழப்பமில்ல என்னத்துக்கு அப்படின்னு மறந்துடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு துரோகம் செய்த சிலர் கூட ஏத்தாப்பில் வந்தால் கண்டுக்காமல் சரி மன்னிச்சிருவோம்னு சொல்லிட்டு விலகி போகக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பெருசாக ஏதாவது இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. முக்கியமானவங்களை ஏதாவது பார்க்கணும், பேசணுன்னு ஏதாவது நீங்கள் திட்டம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எல்லாமே சாதகமாக முடியும். வெற்றியும் உங்களுக்கு அதில் கிடைக்கும். பணப்புழக்கமும் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு சரளமாக இருக்கும். கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு வாங்க வேண்டிய இடத்துல வாங்கிறது எல்லாமே இன்றைக்கி லாபகரமாக உங்களுக்கு முடியுங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் உங்களை எதிரியாக பார்த்த ஒருத்தர் இன்றைக்கி நண்பராக மறுபடியும் பார்க்க ஆரம்பிப்பார். அவர் உங்களுக்கு சில உதவிகள்லாம் செய்கிறேன், நான் முன்ன மாதிரி இல்லை, உங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி புது வாடிக்கையாளர் வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறது, புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் 10ல் குரு வந்து உட்கார்ந்துருக்கிறார். நீங்கள் ராப்பகலாக கஷ்டப்பட்டு ஏதாவது செய்ய போய் திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த பேரை தட்டிட்டு போவார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதானமாக அலுவலகத்தில் நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளால் ஆதாயம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகளும் உங்களுக்கு தெரிய வருங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, நமக்காக எல்லோரும் மாற வேண்டும் என்று நாம் நினைக்கவும் கூடாது. மற்றவர்களுக்காக நம்மை நாம் அடிக்கடி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மாறவும் கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களாக இருக்கட்டும். நாம் நம்முடைய தனித்தன்மையை எங்கும் எப்போதும் யாருக்காகவும் இழந்துவிடக்கூடாது என்று சொல்லி தன் வழி தனி வழி என ஒரே பாதையில் நேர்பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டுங்க. செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. சில நேரங்களில் பிடிவாதமாக இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணுங்க. நீங்களும் அந்த வயசில் அப்படி தான் இருந்தீங்க. அது பெரியவங்க இருந்தாங்கன்னா பார்த்து சொல்லுவாங்க, நீ மட்டும் என்ன யோக்கியமா, நீ 10வது படிக்கும்போது அது மாதிரி தான் என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னு உங்கள் பேரண்ட்ஸு சொல்கிறத நீங்கள் கேட்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க, உங்களுக்கு உதவுவாங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும்.
ஏன்னா உங்களுடைய பாதகாதிபதி சூரியன் தான். அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர்னு உங்களுக்கு நல்லது நடக்கும். முடியாது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் முடியறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூமிக்காரகன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும், வெற்றிகரமாகவும் முடியுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, 1 லிட்டர் தேனை பெறுவதற்காக தேனீக்கள் பல லட்சம் பூக்களை சந்திக்கின்றது. ஆனால் மனிதனோ ஒரு தோல்வியை கண்டு துவண்டு போகிறான். ஆமாங்க, இது பற்றியெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. நம்மளை விட சாதாரணமாக இருக்கக்கூடிய தேனீக்கள், பறவைகள் அதெல்லாம் அந்த அளவுக்கு விடாமல் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, விடாமல் உழைச்சிட்டு இருக்கும் பொழுது நாம் இன்னும் கொஞ்சம் உழைக்கணுமே, இன்னும் கொஞ்சம் 4 பேருக்கு உதவணுமேன்னு எங்கும் எப்பொழுதும் சமுதாய நலனுக்காக ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டு, உறவுகளும் சேர்ந்து வருவாங்க. சொந்த பந்தங்களை பார்க்கும் பொழுது சின்னதாக ஒரு சந்தோஷம் அதெல்லாம் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்லாம் இப்போ கொஞ்சம் உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வெளியில் வந்தால் கூட நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு உடனே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. பரவாயில்ல, நமக்கும் நேரம் நல்லா தான் இருக்குங்கிறது இது மூலமாக தெரிஞ்சிக்க முடியுதுன்னு சில நேரங்களில் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வீட்டில் பழுதான சிலதெல்லாம் மாற்றுவீங்க. கதவோட தாழ்பால் மாற்றுறது, அந்த மாதிரி டைனிங் டேபிள் மாற்றுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றி அமைப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்து சந்திரன் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குது. வேற்றுமொழிக்காரங்க மூலமாக அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவு பரவாயில்ல, வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, சொல்ல காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடத்திலே தோல்வி எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். அதனால் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி எறியுங்கள். தோல்வி உங்களை விட்டு ஓடி போய் மறைந்துவிடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட எங்கும் எப்பொழுதும் துணிச்சல்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம்
துணிவே துணை என்று வாழ்பவரெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல, முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. சின்னதாக ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குங்க. முடியாது, உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க இப்போ வழியை வந்து பேசி நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களை சேர்த்துப்பாங்க. தொழில்லையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, சொந்த பந்தத்துலேயும் சரி, உங்களை வந்து சேர்த்துக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலையுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். பணம் இரவல் தர வேண்டாம், நகைகள் இரவல் தந்து வாங்க வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்தது நடக்கும், பெரிய தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் லோனும் சேங்ஷன் ஆகும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. புதுசாக ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்து இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகனுடைய கல்யாண விஷயமாக ஜாதகம் பார்த்துட்டுருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, போதனை செய்யும் மனமே நீ சாதனை செய்வது எப்போது? போதனைகளெல்லாம் காற்றிலே கலந்து கரைந்துவிடும். ஆனால் சாதனைகள் மட்டும்தான் இந்த மண்ணில் என்றைக்குமே நிலைத்திருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க வாய்ப்பேச்சு பேசுகிறத விட வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் செயல் வீரர்களாக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. இங்கிதமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. தள்ளிப்போன வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. கைமாத்தா அவசரத்துக்கு வாங்கின பணத்தை இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பழைய சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி தேடி வருவாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசிநாதன் சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். அது ஒரு நல்ல விஷயந்தான். தைரியம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, பயமெல்லாம் விலக ஆரம்பிச்சிருச்சு, சம்பாரிச்சுக்கலாம், முன்னுக்கு வந்துட முடியும் அப்படின்னு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லைங்களா, அவர் அப்பப்போ உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பார். அப்பப்போ உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார தள்ளி விடுவார். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்க வைப்பார். அதெல்லாம் தூர தூக்கி போடணும். அதுக்கெல்லாம் நீங்கள் மயங்கிடக்கூடாது. அதே மாதிரி செவ்வாய் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாரு. உடம்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா செவ்வாய் உஷ்ண கிரகம். நல்ல உஷ்ணத்தால் சின்ன சின்ன பாதிப்புகள், கண்ணெரிச்சல் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளும் ஆதரவாக இருப்பாங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:30 மணி வரைக்கும் சுமார் அப்புறமா நல்லா இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தூக்கி எறிந்தவரை நினைத்து தூங்காமல் இரு. அவர்களுடைய தூக்கம் பறிபோகும் அளவுக்கு நீ சாதிக்கும் வரை. ஆமாங்க, எப்பொழுதுமே நம்மளை உதாசீனப்படுத்தினவங்க, உதறி தள்ளினவங்க,
பார்த்தும் பார்க்காம போய் நம்மளை பழிச்சொல்லுக்கு ஆளாக்கினவங்க. இவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும், வளர்ந்து காட்டணும். நம்முடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களுக்கு தூக்கம் வராமல் போகணும்னு நினச்சி எங்கும் எப்பொழுதும் உழைத்து கொண்டே உழைப்பால் முன்னேறி கொண்டே இருப்பவர்கள், உழைப்பால் பதிலடி தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஏதோ மனசில் சின்னதாக ஒரு பதட்டம், என்னமோ ஒன்று போட்டு அழுத்துகிற மாதிரி சில எண்ணங்கள். எவ்வளோ காலம் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் பெருசாக முன்னேற முடியலை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பணப்பற்றாக்குறை, ஏதாவது ஒரு தேவை இருக்குது, நிம்மதியாக பெருசாக நம்மால் இருக்க முடியலேன்னு சில நேரங்களில் ஏங்கிக் கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் சதயம் நட்சத்திரத்தில் இரவு 7 மணி வரைக்கும் சந்திரன் பயணம் செய்ததுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக ஒரு அலைச்சல் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இரவு 7 மணி முதல் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால குடும்ப விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லி நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டாங்க. அது உங்களுக்கே அப்புறம் வேறு மாதிரி போய் முடியுங்கிறதுனால அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் நாம் உழைக்கிற உழைப்புக்கு நாம் உண்மையாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பெருசாக ஒன்றும் வரலையே லாபம்னு சில நேரங்களில் உங்களை நீங்களே கடிந்து கொள்வீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அன்பாக பேசுகிறாங்க, மேலதிகாரிகள் நமக்கு நல்ல மரியாதைலாம் கொடுக்குறாங்க. ஆனால் வேலையை வாங்கிக்கிறாங்க, பெருசாக ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்களேங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. குடும்பத்திலேயும் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சொந்தங்கள் என்பது பனித்துளி போன்றது, சிறு பொழுதில் சில நேரங்களில் மறைந்துவிடும். ஆனால் நட்பு என்பது வானம் போன்றது, எப்போதும் உம்மை சுற்றி சூழ்ந்து நிற்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சில நேரங்களில் சொந்த பந்தங்களை விட உறவுக்காரர்களை விட நட்பு தான் நமக்கு நல்ல விதத்தில் ஒத்து போகிறாங்க அப்படின்னு நினைத்து நண்பர்களுக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுத்து பழகுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எதை தொட்டாலும் செலவு தான், எங்கே போனாலும் ரெட்டிப்பு செலவு தான், எங்கே போனாலும் எல்லாம் தாமதமாகுது, தடங்கள் ஆகுது, முதல் முயற்சியில் ஒன்றுமே முடிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி வந்தாச்சுங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு அலட்சியமாக முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது மாதிரிலாம் இனிமேல் சொல்லாதீங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு டெஸ்ட் எடுத்துடுறது நல்லது தான். அதே மாதிரி இந்த நொறுக்கு தீனிகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மருத்துவரின் ஆலோசனையின்படி சில உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுங்க. 7.5 சனியில் ஜென்மசனி வந்தாலே ஹீமோகுளோபின்லாம் குறைஞ்சிரும். அப்படி இருக்கிறதுனால இரத்த அணுக்கள், சிவப்பணுக்கள் அதிகரிக்கக்கூடிய உணவு எதுன்னு பார்த்து அதை ஒரு பட்டியல் போட்டு அப்பப்போ உங்களுடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் விஐபிகளால் உங்களுக்கு செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் தான் அப்பப்போ யாராவது ஒருத்தவங்க உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டுலாம் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும். நீங்கள் சொந்தமாக யோசித்து உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர்வது நல்லது தாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்புகள் இருந்தாலும்
ஒற்றுமை பாதிக்காதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்களும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.